ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு தெய்வீக பரிபூர்ண சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை நான் மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நம் ஆண்டவரை பார்க்கிற வேளையில ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஸ்தோத்திரம், எப்பொழுதெல்லாம் நாம் ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை எப்போது நல்லா பாடி துதிச்சு பாருங்க. வீட்டுல சும்மா இருக்கல, ஒரு காரியம் செய்ய, சரியா? ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திர பலி புக் எடுத்து ஒரு 10 ஸ்தோத்திர பலியிடலாம். இதெல்லாம் நீங்க நம்ம செய்யற பொழுது என்னை சேர்த்துதான் சொல்றேன், நம்ம இதெல்லாம் செய்ய என்ன நடக்கும்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய விருப்பத்தை, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என் பிள்ளைகள் எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், என் காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை மிகவும் நம்ம பக்கத்துல இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நம்ம அப்பா இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்ம பாட்டு பாட வேண்டும், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் வேதம் வாசிக்க வேண்டும், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். ஒன்று தனிமையா உட்கார்ந்து ஜெபிக்கணும், இல்ல கூடி இருந்து ஜெபிக்கலாம், இல்ல எங்கேயாவது ஸ்தோத்திர வீட்டுல இருந்து ஜெபிக்க தடையா இருக்கு, சர்ச்சில் இருந்து ஜெபிக்க தடையா இருக்கு அப்படின்னா எதையாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் ஜெபிக்கலாம். இல்ல ஸ்தோத்திரம், உங்களுக்காக ஸ்தோத்திரம் சபைகள் திறந்து இருக்கிறது, சபைகளில் உட்கார்ந்து போய் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். இல்ல சபை தான் திறக்கல, மண்டபத்தையும் அடைச்சு போடுவாங்க, மண்டபத்துல உட்கார்ந்துனாலும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபிக்க 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 தாங்க ஆசீர்வாதம் உயர்ந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம நல்லா பாடி துதிக்கணும், நல்ல கை தட்டி என்ன செய்யணும், பாடணும், ஆராதிக்கணும். கை தட்டி பாடி பாருங்க, நோயெல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. சோகத்தை நல்லவர். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுத ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றோம் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுத ஆராதிக்கின்றேன். மண்ணுயிரை காப்பவரை ஆராதனை, மனதுக்கமுள்ளவர் ஆராதனை. மண்ணுயிரை காப்பவரை ஆராதனை, மனதுக்கமுள்ளவர் ஆராதனை. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுத ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுத ஆராதிக்கின்றேன். காவியான எந்த மீது பாசம் வைத்தீர், பாசத்தாலே உந்தன் ஜீவன் தந்து விட்டீர். பாவியான எந்த மீது பாசம் வைத்தீர், பாசத்தாலே உந்தன் ஜீவன் ஊவிட்டீர். ஏழை அந்த நோய்கள் எல்லாம் சுமந்தவரே, ஏழை அந்த நோய்கள் எல்லாம் சுமந்தவரே. எனக்காக மரணத்தை ருசித்தவரே, எனக்காக மரணத்தை ருசித்தவரே. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுத ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம்
ஏராள மனிதர்கள் வாழ்கின்றாரே, நிலையற்ற உலகினில் நிம்மதியின்றி ஏராள மனிதர்கள் வாழ்கின்றாரே. அப்பா உந்தன் கண்களோ என்னை கண்டதே, அப்பா உந்தன் கண்களோ என்னை கண்டதே. அந்த கருணையை நினைச்சிட வெள்ளம் பொங்குதே, கருணையை நினைச்சிட வெள்ளம் பொங்குதே. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சிட ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சிட ஆராதிக்கின்றேன். மண்ணுலக மாயங்கள் மாற்றிடாமலே மகிமையான அபிஷேகத்தால் காப்பவரே. மண்ணுலக மாயங்கள் மாற்றிடாமலே மகிமையான அபிஷேகத்தால் காப்பவரே. விண்ணவரே உந்தன் பாதம் சேரும் வரையில், விண்ணவரே உந்தன் பாதம் சேரும் வரையில் என் மன்னவர் கிருபைய நடத்திடுமே, என் மன்னவர் கிருபைய நடத்திடுமே. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். மண்ணுயரை காப்பவரை ஆராதனை, மனதுருக்க உள்ளவர் ஆராதனை. மண்ணுயிரை காப்பவரை ஆராதனை, மனதுருக்க உள்ளவர் ஆராதனை. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா. நம்ம அப்பாவுடைய அன்பு நினைச்சா எவ்வளவு நாளும் பாடி துதிக்கலாம். அவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். ஒரு பாசமுள்ள தகப்பன் அவர். அல்லேலூயா. ஏசப்பா நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார், தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நான் செய்த பாவத்துக்காக, நான் செய்த அக்கிரமத்துக்காக, நான் செய்த கேடுகளுக்காக, நான் செய்த துரோகத்துக்காக என் அப்பா இயேசு எனக்காகவே தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்மை அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறோமோ, இயேசு எனக்காகவே மரித்திருக்கிறார் என்று நாம் எப்பொழுதெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு நம்ம மேல இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அப்பா மிகவும் இரக்கமுள்ளவர்கள், இரக்கமுள்ள. நம்ம பாவத்தை, நம்முடைய குறைய, நம்ம குற்றங்களை அவர்கிட்ட அறிக்கை செய்கிற நேரம் இருக்கு பாருங்க. அவர் அப்பா அந்த நேரத்துல நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் தயவாக கிருபையாய் மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள், மனிதர்களிடத்துல நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் ஆண்டவரிடத்துல ஈவாக தயவாக, ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய அப்பா கிருபையாய் மன்னிக்கிறவர். எப்பேற்பட்டதான பாவியாய் இருந்தார், எவ்விதமான பாவமாய் இருந்தார், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். எப்படிப்பட்டதான பாவ கரைகள் நம்ம மீது இருந்தாலும் சரி, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார் தெரியுமா? நம்ம எவ்வளவு அவர் நம்ம நேசிக்கிறார் தெரியுமா?
நம்ம அப்பாவை எவ்வளவாய் நாம நேசிக்க கத்துக்கொள்ளுகிறோமோ அவ்வளவாய் அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம கூட சில நேரங்களில நம்ம அப்பாவை மறந்து தூரமா போயிடுறோம். நம்ம அப்பாவை மறந்து சில நேரங்கள்ல எங்கேயோ நின்று விடுகிறோம். ஆனா இயேசு மட்டும்தாங்க நம்மளை மறக்காம நம்ம கூடவே வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம ஏசப்பா நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்மளெல்லாம் உங்களை என்னையும் நம்ம எல்லாரையும் தேற்றுகிறது என்ன தெரியுமா? அவர் வார்த்தை அனுப்புகிறார். அவர் சொல்றாரு, என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். என் வார்த்தையை அனுப்பி உன்னை வாழ வைப்பேன். என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன். என் வார்த்தையை அனுப்பி உன்னை விடுதலையாக்குவேன். அதனாலதான் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், நீங்க பயப்படாதங்க. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அவர் வார்த்தை மூலியமாக கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் பேசக்கூடியது. அல்லேலூயா. வல்லமை உள்ளது, மாறாதது. அவர் வார்த்தை என்று மாறாதது. அன்றைக்கு எப்படி வஸ்திரத்தின் தொங்கலில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அது பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒரு ஈவான இலவசமான சுகம் வெளிப்பட்டதோ, அதே வல்லமை இன்றைக்கு மாறாததாய் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற பொழுது செங்கடலை இரண்டாய் பிளந்த அதே வல்லமை இன்றைக்கும் நமக்கு ஒரு புது வழியை திறக்கிற அதே வல்லமை இன்றைக்கு மாறாததாய் இருக்கிறது. ஆசாரியர்கள் கால்கள் யோர்தான் நதியில் பட்டவுடனே யோர்தான் தண்ணீர்கள் எல்லாம் அப்படியே உயரமாய் குவியலாய் நின்று அவர்கள் கடந்து போகிறதுக்கு எப்படி அவருடைய வல்லமை எப்படி உதவியாய் இருந்ததோ அதே வல்லமை இன்றைக்கு மாறாததாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வல்லமை மாறாததுங்க. மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. எத்தனை நாள்? லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. மரித்தாலும் பரவாயில்லை, அடக்கம் பண்ணிய நாள் ஆயிட்டான். அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று. அப்படி என்றால் சுருக்கமா அவர் கணக்கு போட்டா கூட அவர் மரித்த 5 நாள். கல்லறையிலே எத்தனை நாள் இருக்காரு? அடக்கம் பண்ணிய நாள் ஆச்சு. அப்ப மரித்த மறுநாள் தான் அடக்கம் பண்ணுவார்கள். சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாரும் வருவதற்காக மறுநாள் அடக்கம் பண்ணுவார்கள். அப்படி என்றால் நம்முடைய வழியின்படி பார்த்தா கூட அவர் மரித்த 5 நாள் ஆகிவிட்டது. கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. மரித்து 5 நாளான அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான கல்லறைக்குள் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட அந்த சரீரம் சிதைந்து போய் புழுக்களாய் மாறின அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்குமானால் அந்த வல்லமை இன்றைக்கு மாறாததாய் இருக்கிறது. லாசருவினுடைய சரீரத்தை புழுத்து போன அழுகி போன நாடி போன அந்த சரீரத்தை அப்படியே உயிரோடு எழுப்பியது அந்த வல்லமை இருந்தது. அந்த வல்லமை இன்றைக்கும் நம்ம சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்குங்க. அது இன்றைக்கும் மாறாததாய் இருக்கிறது. எந்த நோயானாலும் குணமாக்கக்கூடிய அந்த வல்லமை இன்றைக்கு மாறாததாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமையினால் சுகம் உண்டு. அல்லேலூயா. அந்த வல்லமை இன்றைக்கு மாறாதது. அல்லேலூயா. ஆண்டவர் யவீர் என்ற ஒரு ஜெப ஆலய தலைவன் வீட்டிற்கு போனாரா இல்லையா? அவருடைய மகன் மரித்து போனார். நாயினுடைய விதவினுடைய பிள்ளை மரித்து போனார். ஆதரவு யாருமே கிடையாது. கணவர் மரித்து போனார். ஒரே பிள்ளை, அந்த ஒரு பிள்ளைதான் ஆதரவு. அந்த ஆதரவாக இருந்த ஒரு பிள்ளை போயிற்று என்று துக்கத்தோடு மன கிளேசத்தோடு பாடைக்கு முன்பாக அழுது கொண்டு வருகிறான். அப்படி மன கிளேசத்தை மன துக்கத்தை இயேசு கண்டு அந்த விதவியின் மகளை எழுப்பி கொடுத்தாரே, அந்த வல்லமை இன்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நமக்கு வர வேண்டிய எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை செத்து போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கு மாறாததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை
அந்த நாயுடைய விதவையுடைய மகன் மரித்து பாதையிலே தூக்கி போவதற்கு முன்பாக கூட ஒருவேளை சரீரமாய் இருந்தாலும் கூட சரளமாய் இருந்தாலும் கூட தன் வீட்டில் இருக்கிற வரைக்காவது பார்த்து அழுது கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறது, கண்ணு கண்டாத பகுதிக்கு போகிறான். இனி நான் யாரை பார்த்து ஆறுதல் அடைவேன்? நான் இனி யாரை பார்த்து அழுவேன்? இனி யாரிடத்தில் என் நல்லது கண்டதை சொல்லுவேன்? யாருமே இல்லையே. ஒரே ஒரு ஆதரவு என் பிள்ளை. அந்த ஒரு பிள்ளையும் இப்போ வீதியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறது? மரண ஓலத்தோடு மரணமாய் சடலமாய் வீதியிலே பயணி போய் கொண்டிருக்கிறது என்று என்று ஒப்பாரி அழுது கொண்டிருக்கிறார். இனி யாரும் இல்லை. போன பிள்ளை இனி திரும்பி வருமா? மரித்த பிள்ளை இனி திரும்பி வருமா? வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஐயோ, எனக்கு எல்லாமே போய்விட்டது, நான் தனிமரமாய் போகிறேன், நான் இனி தனிமரப்படுத்தப்பட போகிறேன் என்று எனக்கு வாய்க்காது, கிடைக்காது, இனி ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று முடிவு கட்டிக் கொண்டிருந்த சூழ்நிலையில தான் இயேசு கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல தான் நீ ஒன்னை இழக்க முடியாது, உன் காரியத்தை நான் உயிர்ப்பித்து தார் என்று கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை எல்லாம் உயிர் பெற்றது. அல்லேலூயா. அவருடைய கண்ணீர் எல்லாம் உயிர் பெற்றது. அல்லேலூயா. ஐயோ, என் கண்ணீருக்கு யார் பதில் கொடுப்பார் என்று பதில் இல்லாமல் விடயம் இல்லாமல் இருந்த அந்த நாயினுடைய வினையுடைய கண்ணீருக்கு என் தேவன் ஒரு நல்ல விடயத்தை வெளிப்படுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம கண்ணீருக்கு, நீங்க வடிச்ச கண்ணீருக்கு பதிலே கிடைக்கல, விடையே இல்லை, இனி பதில் வரவே வராதுன்னு நீங்க முடிவு கட்டியிருக்கலாம். ஆண்டவர் கடந்து வருகிறார். பதிலை உண்டு பண்ணுகிற தேவன், ஒரு பதிலை நம்பிக்கையை கொடுக்கிற தேவன், ஒரு விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் மறுபடியும் உங்களிடத்தில் கடந்து வருவார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தெய்வத்தை இன்னும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பிடித்துக் கொள்ளுங்க. இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார், இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீ கிடைக்காது வராது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பார்த்தீங்களா? இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். வாசிப்போமா அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்கள் பார்ப்போமா? சோத்திரம். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1081வது பக்கத்துல, மீகாவுக்கு அடுத்த புஸ்தகம் நாகூம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை அக்கினை இல்லாமல். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வழி எங்கதான் இருக்கும்? சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும். சுழல் காற்றும் பெருங்காற்று எங்க இருந்து வரும்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. எந்த திசையிலிருந்து சுழல் காற்று வரப்போகுது, எந்த திசையிலிருந்து பெருங்காற்று வீச போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி தெரியாத இடத்திலிருந்து தான் தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தெரியாத இடத்திலே பாருங்க, அவருடைய வழி, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இப்ப நமக்கு எந்த திசையிலிருந்து ஆசீர்வாதம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அங்கதான் வழியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெருவெள்ளத்தின் இரைச்சல்கள் போல் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உண்டு அவருக்குங்க. அதான் பாட்டு படிக்கிறோம்ல, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்.
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவா வல்லமை தரும் தேவா என்று தேவா அதை இப்போ தரும் தேவா. இன்றே தாரும் இப்பொழுதே தாரும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கே ரட்சணிய நாள் எழுதினார். இன்றைய ரட்சணிய நாள், இப்பொழுதே ரட்சணி அனுக்கிரக வருஷம். அப்போ ஆண்டவரே எனக்கு இந்த மாசம் நடக்கட்டும். கேட்கணும். கேட்டதான் கிடைக்கும். கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கேட்டு பாருங்க, கேளுங்க. அப்பா, இந்த வருகிற புது மாசம் வரப்போகுது. நாளைக்கு காலையில விடிஞ்ச என்ன மாசம்? புது மாசம். பிப்ரவரி 2வது மாதம். இந்த 2023 வருஷத்துக்குள்ள முதல் மாதத்தை கடந்து 2வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போற ஆண்டவரே, அப்பா நாங்க புது மாசத்துல நம்ம நுழைஞ்ச உடனே கேட்கணும், ஆண்டவரே இந்த மாசத்தை எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இந்த மாசத்துல எங்களுக்கு விடுதலை தாங்க. இந்த மாசத்துல எங்களுக்கு சுகத்தை தாங்க. இந்த மாசத்துல எங்க கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஏன்னா உங்ககிட்ட வல்லமை உண்டு. இந்த மாசத்திலே அற்புதம் செய்ய வல்லமை உண்டு. இந்த மாசத்திலே சுகமாக்க வல்லமை உண்டு. இந்த பிப்ரவரி மாதத்திலே அற்புதம் செய்ய, அதிசயங்களை செய்ய, விடுதலை ஆக்க, சுகமாக்க உங்களிடத்தில் வல்லமை உண்டு. அல்லேலூயா. உண்டா இல்லையா? உண்டு. இந்த மாசத்துல ஜனவரி மாசத்துல இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்வார்னு நினைச்சு பார்த்தோமா? வல்லமை உண்டு. நினையாத நேரத்துல நினையாத ஆசீர்வாதத்தை தருகிறவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறாராம். நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத ஆசீர்வாதத்தை அனுப்புகிறவர் தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நிறைய செலவு பண்ணியிருப்போம், சுகமாகாது. குறைய செலவு பண்ணியிருப்போம். என்னத்தை? நேரத்தை, பணத்தை நிறைய செலவு பண்ணியிருப்போம், சுகமாகாது. குறைய தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணியிருப்போம், குணமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டா போதும். 5 நிமிஷத்தை செலவு பண்ணா போதும், இலவசமா சுகம் கொடுத்துருவார், இலவசமா விடுதலை கொடுத்துருவார், இலவசமாய் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால கூடாத ஒண்ணு இல்லல்ல. அவர்கிட்ட வல்லமை இருக்கா இல்லையா? உங்களை சுகமாக்க அவர்கிட்ட வல்லமை உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அவரிடத்துல வல்லமை உண்டு. உங்களுக்கு சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலுக்கும் இடையிலிருந்து எந்த திசையிலிருந்து எங்கிருந்து சுழல் காற்று பெருங்காற்று வீசும் என்று தெரியாது. ஆனால் எந்த திசையிலிருந்தோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து கடந்து வரும் என்பது மட்டும்தான் உண்மை. உங்களுக்கு அற்புதம் நடக்க போறது ஒரு வழி இருக்குன்ட்டார். அல்லேலூயா. கடனை அடைச்சிருவோம். கடனை அடைச்சிருவோம்ல, எத்தனை சந்தோஷம். எப்பா கடன் அடைச்சா போதப்பா, சோறு கிடைக்க இல்லையா? என்ன அடைச்சிடணும்? கடன் அடைச்சிடணும். ஒரு வழி இருக்கு. அந்த வழி எங்க இருக்கு? சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் புறப்பட்டு வருகிற அந்த திசையில் இருக்கிறது. அல்லேலூயா. எங்க அப்பா முன்னே இருக்கிறாரே, பின்னே இருக்கிறாரே, வலதுபுறத்தில் இருக்கிறாரே, இடதுபுறத்தில் இருக்கிறாரே, கீழே இருக்கிறாரே, மேல இருக்கிறாரே, எங்கிருந்து வரும்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி இயேசு மாத்திரம்தான். அவர் சொல்றாரு, நானே வழி என்று சொன்னார், நானே வாசல் என்று சொல்லுகிறார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு வழி இருக்குங்க. எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கு, தீர்த்து விடுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நானே வழி. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதே. ஆண்டவர் திருமணத்தை நல்லபடியா நடத்தி தருவார். உங்க கடனெல்லாம் அடைக்க வழி திறப்பார். உங்க வியாதியெல்லாம் குணமாக்குவார். அவர் தழும்புகளால் அவருடைய வார்த்தையை அனுப்பி, அவர் வல்லமையார் வார்த்தை மூலமாய், அவர் தழும்புகளின் மூலமாய் அவருடைய வல்லமை இன்றைக்கு இருக்கிறது உங்களை சுகமாக்க. அல்லேலூயா. இலவசமாய் சுகம் கொடுப்பாருங்க. என்ன நோயா இருந்தாலும் சரி, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, எந்த விதமான கட்டிகளா இருந்தாலும் இயேசு சுகமாக்க வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை இன்றைக்கு மாறாததாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இலவசமாய் சுகம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு 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 இப்பொழுது வல்லமை உண்டு. உங்களை சுகமாக்க வல்லமை உண்டு. கட்டுகளை அறுத்து போடுகிறவர், நுகங்களை முறித்து போடுகிறவர், கட்டுகளை அறுப்பதற்கும் நுகத்தை முறிப்பதற்கும் அவரிடத்தில் வல்லமை உண்டு. கடன் சுமையில், குடும்ப பாரத்தில் நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், கலக்கத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, என்னிடத்தில் வல்லமை உண்டு. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு வல்லமை உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியான ஒரு வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. உங்கள் வேதனைகளை, உங்கள் வலிகளை மாற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் ஒரு வல்லமை உண்டு. இயேசு என்னும் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறதுங்க. அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவார். திருமண காரியங்களை அதன் காலத்தில் நேர்த்தியாக நடத்தி தருவார். குழந்தை பாக்கியம் இல்லை, கிடைக்காது என்று ஒருவரை மருத்துவர்கள் சொல்லலாம், மருத்துவம் சொல்லலாம், உடல் ரீதியாக அறிவியல் ரீதியாக அவர்கள் சோதித்து பார்த்து அவர்களது சான்றிதழை கொடுக்கலாம். ஆனால் மருத்துவத்துக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகத்துவமான வல்லமையான செயல்களை செய்வதற்கு ஒரு வழி உண்டு. அவர்தான் இயேசு. அல்லேலூயா. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்று வேதம் சான்றளிக்கிறது. வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. கற்பத்தின் கனி ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. திருமணங்களை ஏற்ற வேளையில ஈசாக்குக்கு எப்படி ஏற்ற வேளை வந்த பொழுது ஒரு எலியேசர் புறப்பட்டு போய் ஒரு மணவாட்டியை அழைத்து வந்தாரோ, அதுபோல எப்படி ஒரு மணவாளனை அங்கே காண்பிக்கிறாரோ, அதே போல ஆண்டவர் ஏற்ற வேளையில பிள்ளைகளுக்கு திருமணத்தை கர்த்தர் அழகாய் நடத்தி தருவார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு வேளை வந்தது. என் தேவன் மனாந்தரத்திலே ஒளிந்து கிடந்தவனுக்கு, கெபிகளிலே ஒளிந்து கிடந்தவனுக்கு, காடுகளிலே முட்புதர்களிலே ஒளிந்து கிடந்தவனுக்கு அழகான நிலையான வீட்டை கட்டி கொடுத்தார். அந்த தெய்வம் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறவர். அல்லேலூயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், வல்லமை மிகுந்த வல்லமை உள்ள தேவன். நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். வல்லமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஏற்ற வேளையில ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி உயர்வு, நல்ல உயர்ந்த இரட்டிப்பான வருமானங்கள், வரவேண்டிய பணங்கள், அந்த தடைகளை நீக்கி வரவேண்டிய பணங்களை கர்த்தர் வரவழைக்கிற தேவன். அல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நேராக திருப்பி விடுகிறவர். அதை யாரும் அடைத்து வைக்க முடியாது, யாரும் தடுத்து நிறுத்தி வைக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்கள் குடும்பம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் அடப்பப்பட்டு வைக்க முடியாது, யாரும் தாழ்பால் போட்டு வைக்க முடியாது, யாரும் கதவை போட்டு வைக்க முடியாது, யாரும் தடை பண்ணி வைக்க முடியாது.
இருப்பு தாழ்பாளர்களை முறித்து ஆண்டவர் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறவர். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தேவன் தடைகளை நீக்கி தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பி விடுவது போல் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நேராய் திருப்பி விடுவார். அது யாராலும் தடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைப்பதை யாருமே தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உங்களை விடுதலையாக்கணும், கர்த்தர் உங்களை சுகமாக்கணும்னு நினைச்சா யாருமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார், வழி உண்டு என்று சொல்லுகிறார். நீங்கள் தப்புவதற்கு வழி உண்டு, நீங்கள் மீட்கப்படுவதற்கு வழி உண்டு, உங்கள் உறவுகள் ரட்சிக்கப்படுவதற்கு வழி உண்டு. அல்லேலூயா. நம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார், இலவசமாய் சுகம் கொடுப்பார். பரம வைத்தியர் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் இது ஒரு ஆஸ்பத்திரியாய் மாற்றுகிறார். வேலை வருகிற பொழுது வியாதியஸ்தர்களுக்கு இது ஒரு ஆஸ்பத்திரி, கட்டு உள்ளவர்களுக்கு கட்டவிழ்க்கப்படுகிற இடம், நுகம் உள்ளவர்களுக்கு நுகத்தை முறிக்கிற இடம், வியாதியஸ்தரை சுகமாக்குற இடம், விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற இடம், ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற இடம், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்புக்குரிய ஒரு இடம். ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் இலவசமாய். அவர் பாதத்தில், அவர் சமூகத்துல காலை வச்சிட்டீங்க பாத்தீங்களா, ஒருவங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க யார் பாதத்துல, யார் சமூகத்துல வந்திருக்கீங்க? இயேசுவ சமூகத்துல வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். நீங்களும் நானும் நம்ம அப்பா சமூகத்துல வந்திருக்கிறதுனால நம்ம அப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நான் எங்க தகப்பன் வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் என் தாய் வீட்டுக்கு போயிருக்கிறேன். என் தாயின் தகப்பனும் நான் என் தாய் வீட்டுக்கு, என் தகப்பன் வீட்டுக்கு போனா என்ன சும்மா அனுப்ப மாட்டாங்க, எதையாவது கொடுத்துதான் அனுப்புவாங்க வீட்டுக்கு போகிற பொழுது. அல்லேலூயா. ஒரு சாதாரண மாம்சத்துக்குரிய தகப்பனும் தாயுமே தான் பிள்ளை வீட்டுக்கு வந்தா சும்மா அனுப்ப மனசு இல்லாம எதையாவது கொடுத்து அனுப்புறாங்கன்னா, நம்ம தகப்பன் பால அகில உலகத்தை ஈரேழு உலகத்தை உண்டாக்கிற சர்வ வல்லவருடைய வீட்டுக்கு வந்தா, நம்ம அப்பா வீட்டுக்கு வந்தா சும்மா அனுப்புவாரா? ஒரு நாள் சும்மா அனுப்ப மாட்டாரு, கொடுத்துதான் அனுப்புவாரு. விடுதலை கொடுத்துதான், சுகம் கொடுத்துதான், கட்டுகளை அவிழ்த்து தான், நுகத்தை முறித்து தான் உங்களை அனுப்புவாரு. அல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போங்க, நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, ஜெபத்தோடு இருங்க, வேத வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனை தேடுவதற்கு உட்கார்ந்து எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி வீட்டுல ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஏசப்பா, வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. ஏசப்பா என் பக்கத்துல வாங்கப்பா, ஏசப்பா என் கூட வாங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் பக்கத்துல உட்காருங்கப்பா, என்ன கரம் பிடித்து நடத்துங்கப்பா, என்ன தூக்கி விடுங்கப்பா. நான் எழுந்திருக்க முடியாம இருக்கிற ஆண்டவரே, விழுந்துட்டேன், என்னால எழுந்திருக்க முடியல ஆண்டவரே, என்னை தூக்கி விடுங்கப்பா, என்னை தூக்கி விடுங்க. கேட்டீங்கன்னா, கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் வல்லமை உள்ள கர்த்தர், அவர் இரக்கமுள்ள கர்த்தர், அவர் நீடிய சாந்தமுள்ள கர்த்தர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ பெருங்காற்று வீசிக்கொண்டிருக்கிற அந்த கடலிலே அவர் வழி இருந்துச்சு. கடல்ல நடந்து வந்தாரா இல்லையா? அல்லேலூயா. சிறுவர் மக்களுக்கு வழி எங்க கிடைச்சிச்சு? செங்கடலை ரெண்டா பிளந்து கடல்லே வழியை கொடுத்தார். வழி எங்க இருந்துச்சு? கடலுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். நீங்களா உயர்ந்திருப்பீர்கள், உங்க பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்திருப்பார்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிற தேவன். இன்றைக்கு இருக்கிறது முடிவல்ல, இனி நாம் உயரப்போகிறது தான் பெரிய காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், இது நிரந்தரம் அல்ல, இந்த வியாதி நிரந்தரம் அல்ல, இந்த தரித்திரம் நிரந்தரம் அல்ல, இந்த
உன் கடன் நிரந்தரம் அல்ல, உன் கண்ணீர் கஷ்டத்தின் கண்ணீர் நிரந்தரம் அல்ல, உன் துக்கம் நிரந்தரம் அல்ல, உன் சந்தோஷம் ஒன்றுதான் நிரந்தரம். அல்லேலூயா. நினைச்சாங்க என் பிள்ளை நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போறான்னு நாயின் ஒரு விதவை நினைச்சான். மரியாளும் மகதலேனாலும் என் சகோதரன் லாசரு நிரந்தரமான ஒரு இடத்துல போய் இளைப்பாறி விட்டான், பிழைக்கப்பட்டு விட்டானே என்று சொல்லி நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போய்விட்டான், மண்ணுக்குள் போய்விட்டான் என்று நினைத்தார்கள். எது நிரந்தரம் என்று நினைத்தார்களோ அது நிரந்தரம் இல்லை என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச காலம் நீங்கள் உபத்திரவப்பட்டாலும் ஆண்டவர் அநேக நாட்கள் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். கொஞ்ச காலம் நீங்கள் துன்பத்தை அனுபவித்திருக்கலாம், கொஞ்ச கால வேதனை அனுபவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாட்கள் நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். சீயோன் குமாரனே, சீயோன் குமாரனே, நீ மகிழ்ந்து களிகூரு. காரணம் என்ன? தேவனிடத்தில் உன்னை விடுவிக்க வல்லமை உண்டு, உன்னை சுகமாக்க வல்லமை உண்டு, உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உண்டு, உன்னை உயர்த்த வல்லமை உண்டு, உன்னை கனப்படுத்த வல்லமை உண்டு, உன்னை மகிமைப்படுத்த வல்லமை உண்டு, உன்னை வாழாக்காமல் தலையாக்க வல்லமை உண்டு, உன்னை கீழாக்காமல் மேலாக்க வல்லமை உண்டு. என்ன நோயாயிருந்தாலும் சரி உன்னை சுகமாக்க அவரிடத்தில் வல்லமை உண்டு, குழந்தை வாக்கியம் கொடுக்க வல்லமை உண்டு, திருமண தடைகளை உடைத்தெறிய வல்லமை உண்டு, வீடுகளை கட்டி கொடுக்க வல்லமை உண்டு, உனக்கு பொருள் பண தேவைகளை சந்திக்க தேவனிடத்தில் வல்லமை உண்டு. நீ இழந்து போனதை கர்த்தர் உனக்கு நீக்கி தர அவரிடத்தில் வல்லமை உண்டு. சோர்ந்து போகாதே, பயப்படாதுங்க. அவர் உங்க மேல இரக்கமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஒரு விஷயம் எல்லார் கண்களை விடுவோமா? தகப்பனே, இரக்கம் உள்ளவரே, மன ஒழுக்கம், நீடிய சாந்தமும், அப்பா மிகுந்த வல்லமை உள்ள தெய்வமே, இந்த பகல்கால நேரத்தில் உம்மை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, உம்மை நம்பி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எங்க அப்பா கிட்ட ஒரு வழி உண்டு, எங்க அப்பா கிட்ட ஒரு வழி உண்டு, ஏசப்பா கிட்ட ஒரு வழி உண்டு. நான் தப்பப்படுவதற்கு, நான் தப்பிவிக்கப்படுவதற்கு, நான் விடுவிக்கப்படுவதற்கு, நான் சுகமாக்கப்படுவதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் உயர்த்தப்படுவதற்கு, நான் மீட்கப்படுவதற்கு எங்க ஏசப்பா கிட்ட எனக்கு ஒரு வழி உண்டு என்று நம்பிக்கையோடு பார்த்து, நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு அற்புதம் செய்யப்பா. இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்ய, இப்பொழுதே ஒரு சுகத்தை கொடுங்க, இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுங்க, இப்பொழுதே ஒரு மகிமையான நன்மைகளை செய்வாண்டவரே. கண்ணீர் துடைக்கப்படட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளி சூனிய மாந்திரிக செய்வன ஏவலிலிருந்து உங்க பிள்ளைகள் யாராயிருந்தாலும் விடுதலை கொடுங்கப்பா. போதுமானவரே, காலங்கள் கடந்து போய்விட்டது, வருடங்கள் உருண்டோடி விட்டதப்பா. போதும், இத்தனை காலங்கள் துன்பத்தை, வேதனை, கண்ணீரை அனுபவித்தது போதும். உங்கள் பிள்ளைகளின் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வருத்தங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஐயா, எல்லா வியாதி சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் நீங்கி போகட்டும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நல்ல சுக பிரசவத்தை கொடுப்பீராக, கற்பத்தின் கனியை கொடுப்பீராக, வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இழந்து போன பொருளை, இழந்து போன காரியங்கள், இடங்கள், வாகனங்கள், பணம், பொருள், நிலங்கள், வீடு வாசல் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, கிருபை செய்யப்பா, அற்புதம் செய்ய. வழக்குகளில் இருந்து, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, மரண வியாதியிலிருந்து, மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா பயத்தின் ஆவியும், தற்கொலையின் ஆவியும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். ஐயா, விடுதலை கொடுங்க, விடுதலை. எல்லா தற்கொலையின் ஆவி, பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக.
சமாதானம் உண்டாகட்டும். ஒரு வழியை கொண்டு வருங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம், அதிசயங்கள் நடக்கட்டும். நல்ல சுகம், நல்ல ஒரு விடுதலை இப்பொழுதே கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இப்பொழுது எல்லா சத்துரும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு, பிள்ளைகளுடைய அண்டவே குடும்பங்களை விட்டு எல்லா அந்தகார வல்லமைகள் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிய வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தின் வல்லமையால் வெளியேறுவதாக நீவலமா ஷாவரிக்கா. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஐயா. தேவன் அற்புதம் செய்யும். தேவன் அற்புதம் செய்யும். இப்பொழுது 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 ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா உறுப்புகளை உயிர்ப்பிப்பீராக. செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வேதனைகள், வலிகள், வருத்தங்கள் மாறட்டும். எலும்பு மண்டலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இரத்த நாளங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இரத்த குறைபாடுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. எலும்பின் முறிவுகள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால். எலும்பு வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஜாயிண்டுகளில் இருக்கிற, மூட்டுகளில் இருக்கிற குறுக்கு எலும்பு பிரச்சனை ஆண்டவரே, எல்லாம் கழுத்து எலும்பு ஆண்டவரே, கழுத்து எலும்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா வேதனைகளும் மறைந்து போகட்டும், குணமாகட்டும் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கால்களில் இருக்கிற வலிகள், சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், உள்ளம் காலில் இருந்து உச்சம் தலை முதல் இருக்கிற எல்லா வேதனைகளும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பில்லி சூரிய கட்டினாலும் மாந்திரிக கட்டினாலும் உண்டான எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். மரண கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். மரண வியாதிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் மரண வியாதிகள் நீங்கி போகட்டும். எல்லா கட்டிகளும் வைரஸ்களும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படட்டும் ஐயா. உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். எல்லா உறுப்புகளும் நேர்த்தியாய் செயல்படுவதாக புதுப்பிக்கப்படட்டும். இருதயம் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சுகர் பிரச்சனை, பிரஷர் பிரச்சனை ஆண்டவரே, ஒத்த தலைவலி பிரச்சனை, பல்வலி பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனை ஆண்டவரே, பாவ பிரச்சனை ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே, மூக்கில் இருக்கிற பிரச்சனை, காதில் இருக்கிற பிரச்சனை, தொண்டையில் இருக்கிற பிரச்சனை, குரல் முனையில் இருக்கிற பிரச்சனை, நாவில் இருக்கிற பிரச்சனைகள், தோல் வியாதிகள், சர்வ வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மறைந்து போவதாக. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவன் அற்புதம் செய்யும். குடி பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துவிலிருந்து, அடிமை கணக்கிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ரட்சிக்கப்படட்டும். புரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும். செயல்படாத நரம்புகள், செயல்படாத நரம்புகள், மூளை நரம்புகள் எல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. மூளையிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டப்பா. மனநிலையிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு. கை கால்களிலே, சரீரங்களிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டப்பா. படுக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களுடைய படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடமாடட்டும், எழுந்து வேலைகளை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால். நரம்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், சதை மண்டலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், இரத்த நாளங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு உறுப்புகளும் உச்ச தலைமுதல் உள்ள கால்களில் உள்ளிருக்கிற உறுப்புகளும் வெளியே இருக்கிற உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண சுகமடையட்டும். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்ய. தேவைகளை சந்திங்க, கண்ணீரை துடைங்க. நீர் வல்லமை உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உங்க கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படியே அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்து உங்க பிள்ளைகளை விடுதலையோடு வாழ வைக்கப்படுக்காய், நல்ல வாழ்வு வாழ வைக்கப்படுக்காய், கர்த்தர் செய்யப்படுக்காய், செய்வதற்காக நன்றி விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டு விட்டோம் என்று விசுவாசித்து ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.